இராணுவத்தினுடைய அச்சுறுத்தலை நேரடியாக எதிர்கொண்டிருந்தேன். அது யுத்த காலத்தில் எங்களுக்கு அடிமனம் எப்பவும் தேசியம், அதனை விட்டு வெளியில் போகக்கூடாது. இப்படி பல தடவை அச்சுறுத்தல் ஏற்பட்டது. என்னை வெளிநாடு வர சொல்லியும் பலர் கேட்டிருந்தவர்கள். இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லாதவர்கள் வெளிநாட்டிலே போய் சிம்பிளாக அசைலம் அடிச்சு போட்டிருக்கணும், நீங்கள் வந்தால் உடனே அசைலம் எடுக்கலாம் என்ற ஆதாரங்கள் இருந்தது. அப்படியே எனக்கு போக வேண்டிய தேவையும் இல்லை. இது இனத்துக்கான அரசியல். நாங்கள் கடந்த காலத்திலே எங்களுக்காக உயிர் நீத்த மாவீர செல்வங்கள், எத்தனையோ பொதுமக்கள், அவர்களுடைய கனவு நனவாக வேண்டும். நாங்கள் படிக்கிற காலத்தில் எங்களுக்கு இந்த போராட்டம் சம்பந்தமாக ஒரு அடிப்படை அறிவு இருந்தது. அப்படி இருந்த போதும் எங்களுடைய வீட்டில் இருக்கின்ற அப்பா சரி அல்லது மூத்தவர்கள் சரி, கடந்த கால வரலாறுகள், கடந்த கால போராட்ட பங்களிப்புகள் போன்ற பல விடயங்களை எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். எங்களுடைய காலத்திலே பொங்கு தமிழ் போன்ற பல நிகழ்ச்சிகள் வடக்கு கிழக்கிலே விசேஷமாக நடைபெற்றது. அப்போது நான் பாடசாலை மாணவனாக இருந்தாலும் கூட அந்த பொங்கு தமிழிலே எனக்கு ஆரம்பகட்ட ஒரு உணர்வு ஏற்பட்டு அதிலே ஈர்க்கப்பட்டு படிப்படியாக நான் எங்களுடைய தேசியம் சார்ந்த அரசியலில் ஈடுபட என்னை தூண்டியது. எங்களுடைய இனத்துக்கு ஏற்பட்ட அநீதிகளை தட்டி கேட்பதற்காக, சுய நிர்ணய உரிமையை பெற்றெடுப்பதற்காக, சமஷ்டி கோரிக்கையை வென்றெடுப்பதற்காக இலங்கை தமிழரசு கட்சி 1949ஆம் ஆண்டு மார்கழி மாதம் உருவாக்கப்பட்டது. அப்படியான ஒரு கட்சி, ஜனநாயக கட்சியிலே பல தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். வடக்கு மாகாணம், கிழக்கு மாகாணம், பல்வேறு இடங்களிலிருந்து பல தலைவர்கள் உருவாகி எங்களுடைய மக்களுக்காக சேவை செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்களுடைய அந்த வரலாற்றை படித்திருக்கிறேன். மக்களால் எவ்வளவு தூரம் அவர்கள் கவரப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்த்திருக்கிறேன். பல மாநாடுகளை வாசித்து பார்த்திருக்கிறேன். அதனூடாக நானும் படிப்படியாக அதற்குள்ளே உள்வாங்கப்பட்டு வட்டுக்கோட்டையிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஒரு உபத்தலைவராக நான் கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். நான் இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்த மட்டிலே 2010ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு விசேஷமாக வேலை செய்தேன். தொடர்ச்சியாக 2011 நடந்த உள்ளூராட்சி தேர்தலிலே எங்களுக்கு பொறுப்பாக இருந்த சிற்றம்பலம் ஐயா அவர்கள் என்னை உள்ளூராட்சி தேர்தலிலே போட்டி போடுமாறு கேட்டு நான் அதனை சம்மதிக்கவில்லை. இருந்தாலும் என்னுடைய செயற்பாடுகள் தமிழரசு கட்சி சார்ந்ததாக இருந்தது. 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலிலே தான் நான் சம்மதம் தெரிவித்து முதல் முறையாக நேரடி அரசியலிலே போட்டியிட்டேன். பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே இந்த தொல்புரம் பகுதியிலே நான் வென்றேன். தேர்தலில் போட்டியிட்டு வென்ற பின்னர் எதற்காக நான் போட்டியிட்டனோ அதிலே பெரும்பகுதியினை செய்து முடித்திருக்கிறேன் என்று நம்புகிறேன். கண்மனான் ஜெயந்தன் அவர்கள் எமது தொல்புரம் கிராமத்துக்கு அளப்பரிய சேவைகளை செய்துள்ளார். வீதி அபிவிருத்தியாக இருந்தான, மின்சார தொடர்புகளாக இருந்தான, எமது கலாலய நாடக மன்றத்துக்கு செய்ய வேண்டிய உதவிகளாக இருந்தான, ஒப்பனை கிணறு என அழைக்கப்படும் சர்வோதய நிலத்தில் உள்ள நன்னூர் கிணத்துக்கு பல பகுதி மக்களும் தேடி வருவது வழக்கம். அந்த கிணத்துக்குரிய தேவைகளை மிக திறம்பட அவர் செய்து இப்பொழுது மக்கள் ஒரு நல்ல நிலையில் மிக புனிதமான இடமாக அந்த இடத்தை பேணி தண்ணீர் அதில் பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். ரோட்டு தான் சரி, வீதி லைட்டு, எங்களோட கட்டுற வளர்ச்சிக்கான நிதி ஒதுக்குதல், கஷ்டப்பட்ட நேரங்களில் அனைத்து மழை காரணங்களால் சாப்பாட்டு உதவிகள், அதை விட எங்களோட நல்ல கட்ட வருத்த இதுகளுக்கு அவை தடபாடங்கள், கட்டுரைகள், அதுகள் வேறு நோயாளிகளுக்கு உதவப்பட்ட காசுகள், வாழ்வாதாரத்தால் பெரிய பசுமாடுகள், இல்லை லட்சக்கணக்கான பெருமதியான மாடுகள், அப்படி பல இதை செய்து தந்தவர். விளையாட்டு உபகரணங்கள் எங்களை விளையாட்டு கழகத்துக்கு செய்தவர். அவர் எங்களை ஊராக அயல் அவர் எல்லா உதவியுமே எங்களை செய்வார். லைட்டுகள் போடுறது, ரோட்டுகள் போடுறது, சார் அந்த அந்த சரியான கஷ்டமான நேரம் பாடுகள் எல்லாம் கொண்டு வானத்தில் எல்லாம் கொண்டு கொடுத்தவர். சாப்பாடு சாமான், உலர் உணவு சாமான் எல்லாம் கொடுத்தவர். லட்சனுக்கு மட்டும் அவர் கொடுக்குறதில்லை, நோயாளிகள் அவர்களுக்கெல்லாம் நல்லா உதவி செய்வார். நல்லது தம்பி. பிரதேசத்தில் இருக்கிற சமூக அமைப்புகள், குறிப்பாக சனசமூக நிலையங்களில் அல்லது கோயில்கள், வேறு பாடசாலைகள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு அமைப்புகளுக்கும் பல்வேறு உதவிகளை இந்த இடத்துல செய்தவர். சில பேர் பதவிக்கு வந்துட்டு இந்த ஏனோதானம் ஒன்று சொல்லி இருப்பார்கள். அப்படி இல்லாமல் இறங்கி நின்று களத்தில் நின்று வேலை செய்யக்கூடிய ஒருவராக நாங்கள் இவரை பார்க்குறோம். எங்களுடைய பிரதேசத்தை பொறுத்த மட்டில் வறிய குடும்பங்களும் இருக்கிறார்கள். அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கின குடும்பங்கள் இருக்கின்றார்கள். அதே போல பெண் தலைமைத்துவ குடும்பங்களும் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கிறார்கள்.
அவர்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. அது சம்பந்தமாக நான் எதிர்காலத்திலே பல்வேறு விதமான நடவடிக்கைகளை எடுக்க உள்ளேன். குளத்துக்கு போகின்ற இடத்திலே எப்படி வெள்ள நீரை நாங்கள் கொண்டு போக வேணும் என்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கிறது. அதை நாங்கள் எதிர்காலத்திலே பிரதான வீதி ஊடாக வெள்ள வாய்க்காலை உருவாக்கி அதன் ஊடாக வெள்ளம் போகக்கூடிய ஏற்பாடுகளை செய்வோம். அதுதான் மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. அதுக்கு அப்பால் குறை வேலைகள், அதாவது வீதி அபிவிருத்தி பணிகளில் 1-2 குறை வேலைகள் இருக்கிறது. அந்த குறை வேலைகளையும் கட்டாயம் நிவர்த்தி செய்யப்படும். நான் பிரதேச உறுப்பினராக அடுத்த முறை தெரிவு செய்யப்படும் பொழுது அதே போல மக்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் நான் ஒவ்வொன்றாக எப்படி கடந்த காலத்தில் செய்தனோ இந்த முறையும் நிச்சயம் செய்து முடிப்பேன் என்றதையும் இந்த இடத்துல உறுதி கொள்கிறேன். அவர் தெரிவு செய்தால் இன்னும் எங்களுக்கு மேலான உதவிகள் செய்யப்படும். அவரோட அணுகுமுறைகள் எல்லாம் எங்களுடைய இதால் நன்மையாக இருக்கும். எமது தொல்புரத்தின் மைந்தன் ஜெயந்தன் என நாங்கள் கருதுகின்றோம். அந்த வகையில் எமது பகுதிக்கு செய்தவரையே மீண்டும் நாங்கள் அவரை தேர்தலில் நிறுத்தி அவர் வெற்றிவாக சூடும்போது எமது கிராமம் இன்னும் முன்னேற்றம் அடையும் என்பதை தொல்புற மக்களாகிய நாம் இறைவனை வேண்டி விருப்பப்படுகிறோம். பிரதேசத்தின் வட்டார உறுப்பினராக கடந்த காலத்தில் மக்களின் அமோக ஆதரவோடு தெரிவு செய்யப்பட்டதுக்கு ஏற்ப தன்னுடைய பணியை இந்த ஊரில் சிறப்பாக செய்தவர். இந்த மக்கள் இன்றைக்கும் அதை மறக்க மாட்டினோம். வீதிகள் எல்லாம் புனரமைக்கப்படாது, போக்குவரத்துகளுக்கே பெரிய கஷ்டமாக இருந்த ஒரு காலம். அந்த இடர்களை எல்லாம் நீக்கிறதுக்கு பெரும் உதவி செய்தவர் எங்களோட சமாதான நீதவானும் வட்டார உறுப்பினராகவும் இருந்த எங்கள் ஜெயந்தன் அவர்கள். அவர் இப்போ இல்லை 15-20 வருஷமாக எங்களுடைய நல்ல அந்நியமாக புழங்குறார். அந்த ஊரில் அவர் எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்குன்னு நாங்கள் அவருக்கு ஃபுல் சப்போர்ட்டு வழங்குவோம். எங்களை போட்டு தமிழரசி கட்சி தான். தமிழரசி கட்சி மாவு சேனந்தராஜர் அமுதலிங்கம், சந்தை செல்வா எல்லாரும் தமிழர் கட்சிக்கு தான் பாடுபட்டது. அதே மாதிரி வேறு எங்கட ஊருக்கு எங்கட ஆக்களுக்கு நல்ல உதவி செய்கிறார். நல்ல ஒரு தம்பி. நாங்கள் அவருக்கு தான் போடுவோம். செய்தவர், செய்து காட்டினவர், அவர் திரும்பவும் எங்களுக்கு செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதை விட தேசியத்தில் இருந்து புரளாமல் தமிழற்ற அபிலாஷையை பூர்த்தி செய்கிறதோட இந்த பிரதேசத்தின் அபிவிருத்தியையும் வளர்க்க வேணும் என்ற அந்த ஒரு சிந்தனையும் அவரில் காணப்படுதுன்றதை நாங்கள் கவனிச்சிருக்கிறோம். இதை உதைக்க வேணுமென்ற ஒரு ரீதியில் மாற்றுக் கட்சிகள் செயற்படுது. அந்த தன்மை நிச்சயமாக இந்த முறையும் எங்களோட மக்களால் முறியடிக்கப்படும். நாடு யாரோடும் இருக்கட்டும், ஆனால் நம் ஊர் நம் வீட்டோடு இருக்கட்டும்.